வெல்கம் டு ஸ்பூஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் ஃபைட் நைட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. அப்படித்தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சவுண்ட் எஃபெக்ட்லாம் வருது. என்னடா அதுன்னு பார்த்தா டிவியில் ஒரு ஹக்கிங் சீன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து போன ஒரு கையில் ஒரு சிலுவை எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு வேம்பரை கொள்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ பார்த்தா இது வந்துட்டு ஒரு இந்த பெட்ரூமில் இப்படி படம் ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினும் அவங்களோட படத்தை பெட்டில் ஓடிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தா ஹீரோயினுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னடா பண்ணுற, எனக்கு போர் அடிக்குடா சர்றா, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துட்டு பெட்லேருந்து எழுந்திரிச்சிடுறாங்க. ஹீரோ நான் என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச தாண்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாறுமாறாக கிஸ் அடித்து அவனை ரொம்ப செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நீ கொண்டு போய்ட்டு பெட்டில் தூக்கி போடுறா அப்படின்னு ஹீரோயின் முடிச்சு விடாமல் அப்படியே கிஸ் அடிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்த்தா ஹீரோ அங்கே மைண்டே இருக்காது. அவன் மைண்டு ஃபுல்லாக அங்கே வந்து ஜன்னலோரம் யாரோ 2 பேர் சவப்படி தூக்கிட்டு போகிறத வேடிக்கை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு அங்கே பெட்டில் வந்துட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிருப்பான். சீக்கிரம் வாடா, நானே எவ்வளோ நேரம் தான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் கொள்ளுது அப்படின்னு சொல்லி கத்தா இவன் பாட்டு பைனாக்குலரில் பக்கத்து வீட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹீரோ நாங்கள் வந்துட்டு கிளம்பிடுவான். கிளம்பும்போது பார்த்தா கீழே ஹீரோவோட அம்மா இருப்பாங்க. என்னம்மா பையனை விட்டு சீக்கிரமாக போகிற அப்படின்னு, குரூப் ஸ்டடி முடிஞ்சிச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னால் அப்போது வந்துட்டு ஜன்னலோரமே பார்த்துட்டு இருப்பான் ஹீரோ. ஆனால் கடுப்பில் ஹீரோ நாங்கள் வந்துட்டு கிளம்பி போயிடும். என்ன மருமகளை வந்த வேகத்தில் போயிட்டுருக்கேன், என் பையன் சரியில்லையா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி அவனுக்கு பண்ணவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். என்னது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் போயிடுவான். இவனை பார்த்தா ஜன்னலோரம் ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு, ஏன்டா மகனை இவ்வளோ நேரம் பக்கத்து வீட்டை பார்க்குறேன், அங்கே எதுவும் புதுசாக பொண்ணெல்லாம் இல்லை, 2 அங்கிள் தான் இருக்காங்க, அதில் ஒருத்தன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா. ஹீரோ ஃப்ரெண்டு இருக்கும்போது ஹீரோயின் குறுக்கை இடிச்சிட்டு பார்க்காம போவான். அப்படியே வீட்டுக்கு ஹீரோ வந்தான்னா அங்கே ஒரு மாடல் பொண்ணு அப்படியே பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பான். அதை பார்த்துன்னு ஹாய் அப்படிமா அவ்வளோ ஹாய் சொல்லுவான். ஓப்பனாக இருக்குது எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுருப்பா. ஹீரோ வந்து சாரி நடந்ததுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கான். மறுபடியும் ஹீரோ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டிவியை பார்த்தா இந்த மாடல் பொண்ணு வந்து இறந்துட்டா அப்படிங்கிற நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டு அப்படியே டிவி பக்கத்தில் க்ளோஸப்பாக வந்து பார்த்துட்டு இருப்பான். கூடவே அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாடு, ஏன்னா உங்ககிட்ட பேச வந்தால் நீ பாட்டுக்கு அங்கே போய் டிவியை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கடுப்பில் அங்கேருந்து விரிச்சு போயிடுவான். அதுக்கு முன்னாடி ஹீரோ மூஞ்சில் ஒரு சாண்ட்விட்சை அடிச்சுட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அந்த பக்கமாக தானே அந்த மாடல் கொண்டு போனான், அப்புறம் எப்படி டெத் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஹீரோ அந்த கார்டன் பக்கம் போவான். அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு அங்கிள் சொல்லுவார், என்னப்பா மாடல் பண்ண தேடி வந்தியா, சரி வா நீயும் டிவியில் வரலாம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடும். ஹீரோ நைட்டு டிவியை போட்டே படுத்துட்டு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது பைனாக்குலரை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா திடீர்னு ஜன்னல் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு பொண்ணு ட்ரெஸ் ஒன்றா கழட்டி போட்டு டாப்லெஸ்ஸாக நிற்பான். அப்புறமா அங்கே ஒரு வேம்பேர் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு அவனோட ஷோல்டர் கடிப்பான். இதை பார்த்து இவன் ஷாக் ஆகிட்டு இருப்பான். அந்த ஆள் அப்படியே இங்கே பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் ஷாக்காக ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் கையை காட்டினா கையெல்லாம் அப்படியே நீட்டம், விரல் நகம்லாம் அப்படியே நீட்டமாக இருக்கும். அதாவது வேம்பேரோட ஃபுல் உருவமாகவே அந்த ஆள் மாதிரி இருப்பான். இதை பார்த்து நான் ஹீரோக்கு என்ன பண்ணுறேனே தெரியாது. கீழே ஓடி போயிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு சொல்லிட்டு, அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காங்களே அந்த ஆள் பயங்கரமான வேம்பேர்மா, அவன் கை நகம்லாம் பயங்கரமாக நீண்டுட்டு வர நானே பார்த்தேன் அப்படின்மா. அழப்போட பைத்தியக்கார நடுராத்திரியில் வந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போவான். அங்கே இப்போ ஷோல்டர் கடிச்ச பொண்ணே டெட் பாடி ஆக்கியிருப்பாங்க. அவளோட டெட் பாடியை ஒரு ஜீப்பில் அள்ளி போட்டு அந்த பக்கத்து வீட்டு அங்கிளும் கூட இன்னொருத்தனும், இவன் தான் ஒரு வேம்பேர், அவனும் 2 பேரும் அப்படி காரில் போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அவங்க அம்மா கூப்பிட்ற சவுண்டு இருக்கும். மகனே எங்கடா இருக்க அப்படின்னு கூப்பிட்டேன்னு அவன் வந்துட்டு சவுண்டே கொடுக்க மாட்டான். ஏன்னா இங்கே புல்குள்ளே மறைஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இப்போ கரெக்டாக அந்த வேம்பேர் என்ன பண்ண கையில் வச்சுட்டு ஆப்பிள் தூக்கி கரெக்டாக ஹீரோக்கு முன்னாடி போடும். ஹீரோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு வாமா உள்ளே ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னா அவன் சொல்கிறத அவங்க அம்மா ஏற்றுக்கவே மாட்டான். நான் சொல்ல யாருமே நம்ப மாட்டாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான், போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதேமாதிரி பக்கத்து வீட்டில் சஸ்பெக்டாக இருக்குது, ஒரு பொண்ணு போனால் அதுக்கப்புறம் டெட் பாடி ஆகிட்டான், அது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா இங்கே அந்த பொண்ணு வந்துட்டு போனக்கான ஸ்வாடே இருக்காது. அதே டைமில் இவன் தான் சார் வேம்பேராக இருக்கான் அப்படின்னு சொல்லி வேம்பேர் அப்படின்னு சொல்லி ஹீரோ தரத்துன்னு எழுந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியம் அந்த காலத்தில் போய்ட்டு வேம்பேர்லாம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டாக்கு வந்தல அதுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி போலீஸ் அங்கே வந்து கிளம்பி அப்படியே அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் வேம்பேர் இருக்கிறாங்க, எப்படா நீ காப்பாற்றிக்கிறது ஒன்று, இந்த மாதிரி சிலுவை எடுத்துகிட்டு போ, இதுக்கப்புறம் அவனை எந்த வேம்பரும் நெருங்காது அப்படின்னு அவன் கிண்டலாக சொல்லலாம். இதை நம்பிட்டு ஹீரோ அந்த சிலுவை தூக்கிட்டு போயிருப்பான். மகனே பக்கத்து வீட்டு அங்கிள் வந்திருக்காரா, நானும் அவர் டேட்டிங் போகலான்னு இருக்கோம், அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு. யாராக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா அந்த வேம்பேர். இதை பார்த்துன்னு ஷாக் ஆகிட்டு அங்கே தெரிச்சு ஓடி போயிடுவான். என்னாச்சு உங்கள் பையனுக்கு, இல்லை அவன் புதுசாக உள்ள ஆளுங்களை பார்த்தா பயப்படுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவன் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், வேம்பேரை நம்ம இன்வைட் பண்ணாமல் அது நம்ம வீட்டுக்கு வராது. இவங்க அம்மா வர கூப்பிட்டெல்லாம் கரெக்டாக அவங்க அம்மா ரூமுக்கு வந்துட்டு வேம்பேர் வந்துட்டு அவங்க எதுவும் பண்ணாமல் கதவை மட்டும் பூட்டி வச்சுட்டு மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தா ஹீரோ வழக்கம் போல் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கலாம். அந்த வேம்பேர் வீட்டை எட்டி பார்க்குறக்கா பைனாக்குலர்
டம்ளரோடு நின்றுட்டு அப்படியே போயிட்டு அந்த ஜன்னலோரமாக போயிட்டு பார்த்துட்டு இருப்பான். இன்னும் அந்த பக்கம் லைட்டே எரியல அப்படின்னு பார்த்தா அந்த வேம்பயரே பின்னாடி வந்து நின்று இவன் கழுத்தை பிடிச்சி இருக்கிட்டு, நான் என்னவோ இளம் பொண்ணுங்களோட ரத்தத்தை குடிக்கக்கா இங்கே வந்திருக்கேன், நீ ஏன்டா அதில் மண்ணள்ளி போடுற, உனக்கு வேடிக்கை பார்த்தியா போனியான்னு இருக்கணும் அப்படிங்கும்போது ஹீரோ கையில் இருக்க சிலுவையை எடுக்க காட்டுவான். அவன் கையை பிடிச்சி நறுக்கிட்டே இருக்கும்போது கையில் அப்படியே தடவி செவுத்துலேருந்து கடைசியில் ஒரு பென்சிலோட பாக்ஸ் கிடைக்கும். அதில் வந்துட்டு ஒரு பென்சிலை கரெக்டாக ஹீரோ எடுத்துருவான். இப்போ அதை எடுத்து அந்த வேம்பயரோட இடுப்பில் சுருவான்னு பார்த்தா இவன் கழுத்தை நெச்சிட்டு இருக்கும்போது இவன் கையில் அந்த வேம்பயரோட கழுத்தை இருக்கிட்டுக்குள்ள அந்த கையில் வந்துட்டு சொருவி விட்டு, இப்போ வேம்பயர் பயங்கரமாக அலறல் சத்துணும். என்னடா இது 1ஆம் கிளாஸ் பையமாக கத்துறான் அப்படின்னு பார்த்தா அந்த கையை அப்படியே காட்டிட்டு நகத்தை பார்த்தா அப்படியே வேம்பயரோட கை உருவம் அப்படியே மாறிட்டு அப்படியே ஒரு ஓனாய உருவமாகவே முழுசாக. அதே டைமில் ஹீரோவோட அம்மா அங்கே என்னப்பா சத்தம் அப்படின்னா இவன் மனுஷன் மறுபடியும் மாறிட்டு கீழே போயிடும். ஹீரோட அம்மா மேலே ஓடி வந்திருப்பாங்க. என்னப்பா ஆச்சு? இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கனவு. என்ன கனவு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். இப்போ மறுபடியும் ஒரு ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு இப்போ கால் பண்ணுவோம், அவங்க நம்புவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபோனு வந்துட்டு அவனுக்கு போகும். அந்த வேம்பயர் தம்பி போலீஸ்க்கா அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஃபஸ்ட்டு சீனில் வேம்பயரை ஓட்டுற மாதிரி ஒருத்தரோட டிவி ஷோ போயிட்டு வந்தால அதான் படம் சொன்னார்ல, அந்த டிவி ஷோ இங்கே இப்போ மறுபடியும் டெலிகாஸ்ட் ஆகுது. ஹீரோ பார்த்துட்டு அவர்கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்பான். அவர் பேர் வின்சென்ட். ஐயா வின்சென்ட்டு நீங்கள் தான் வந்து வேம்பயரை ஓட்டணும் அப்படின்னு. ஐயோ அது டிவி ஷோ, ஏன் நான் நடிக்கிறேன், அது நிஜம் இல்லை அப்படின்னு. இல்லை அது நிஜம். ஹீரோ தன்னோட ரூம் ஃபுல்லாக மெழுகுவத்தி ஏற்றிட்டு கடவுளை வேண்டிட்டு அப்படியே கடவுளே வந்து காப்பாற்று அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் தான் எப்படியாவது அவர் வின்சென்ட்டை கூப்பிட்டு வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவர் வின்சென்ட்டை போயிட்டு பேசுவாங்க. அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா நீங்கள் அந்த பக்கத்து வீட்டு ஆளுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர்றோம், நேரில் வந்து பார்க்குறோம் சொல்லுங்கள் சார், அதுக்கப்புறம் அந்த ஆள் ரியாக்ஷன் பார்ப்போம்னா அதே மாதிரி அவர் வந்து ஓகே வந்து பாருங்களேன் அப்படின்னு வேறு சொல்லிவிடுவான். இதை பாருங்கப்பா, இந்த காலத்தில் வேம்பயர் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரில, அவன் ஃப்ரெண்டு வேறு கம்பல் பண்ணி சொல்லிட்டான், சரி அதுக்காக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின்சென்ட்டும் அவங்க பக்கத்து வீட்டு அங்கிள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் சார் உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு அங்கிளும் இவங்கள வந்துட்டு என்ட்ரன்ஸில் கூப்பிட்டு போவான். உள்ளே போய் பார்த்தா அந்த வேம்பயர் கூலாக நடந்து வந்து ஹீரோனை பார்த்தோன்னா மற்றவங்களாம் மறந்துட்டு ஹீரோன் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, அழகான பொண்ணுங்களை பார்த்தா என் வாய் சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லி பாடுறா ஃபஸ்ட்டு கிஸ்லேயே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு அவன் வந்துட்டு ஹீரோன்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு சிரிச்சு போயிட்டு, இப்போ வின்சென்ட் என்ன பண்ணால் கையில் இருக்க பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த ஹாலி வாட்டர் குடிங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே குடிச்சிட்டு அதை வந்துட்டு நெருப்பில் போடப்பான். இல்லை என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கையில் வாங்கிப்பான். அடுத்து என்ன சார் அப்படின்னு, இந்த சிலுவை கையில் பிடிங்கன்னா சிலுவையும் கையில் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தம்பி உன் டவுட்லாம் கிளியராப்பா அப்படின்னு சொன்னால் ஹீரோவும் அப்படியே முறைச்சிட்டு, இப்போ வின்சென்ட் யாருக்கும் தெரியாமல் கையில் ஒரு கண்ணாடி வந்துட்டு மினி பர்ஸ்மா வச்சுப்பா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த விஷுவலில் வந்துட்டு அந்த வேம்பயர் தெரியாது. இதை பார்த்தா அந்த ஷாக் ஆகிடுவேன். என்ன சார் அப்படின்னு அவன் திரும்பி ஒன்றும் இல்லை டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே கண்ணாடி கீழே போட்டு ஒரு பீஸ் கீழே விழுந்து, சரி வாங்கப்பா சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு ஹீரோ கூட வெளியே வந்தான். சார் நான் சொன்ன உண்மை தான், நான் வேம்பயர் தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடும். இவன் வேம்பயர் அப்படியே நடந்து வரும்போது காலில் அந்த கண்ணாடி படம் ஓ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை ரவுண்ட் அப் பண்ணி வேம்பயர் என்ன பண்ணால் ஒரு முட்டு சாந்தில் வந்து அவன் கூடத்தில் போனான்னு அவன் கையை பிடிச்சிட்டு நீ சாவ விரும்புறியா இல்லை என் கூட ஜாயினாக விரும்புறியான்னு, நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு வேம்பயரை மாற்றி விட்டுருவான். ஹீரோனை கூப்பிட்டு ஹீரோ அப்படியே ரோட் சைடில் ஓடும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த வேம்பயர் வந்துட்டே இருக்கும்போது ஒரு கிளப் உள்ள போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு ஒரு பார்க்கிங் ஏரியாவில் ஓடி போவாங்க. அங்கேயும் பார்க்குற பக்கம்லாம் வேம்பயர் வந்து அதுக்கப்புறம் பதறி அடிச்சுட்டு அந்த பப்புலேயே ஓடி போயிட்டுருப்பாங்க. வின்சென்ட் வீட்டு வாசலில் யாரோ தட்டுறமா இருக்கும் பார்த்தா அது ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கதவை திறந்தான். உள்ளே வந்து பார்த்தா அவன் ஷோல்டரில் வந்து சார் நானும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி வேம்பயர் மேலே பல்ல காட்டான். இதை பார்த்து நான் வின்சென்ட் பயந்துட்டே வந்து கையில் இருக்க சிலுவை எடுத்து அவன் நெத்திலே வச்சு விட்டுவார். அது அப்படியே தீஞ்சு போனவன் அவன் மூஞ்செல்லாம் என்னையா நீ நான் உன்னே காலி பண்ணவனா நீ என்னையே காலி பண்ணி விட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வின்சென்ட் அங்கே ஓடி போயிடுவான். இதுக்கப்புறமா அடுத்த சீனை பார்த்தா இங்கே கிளப்பை காட்டுவான். ஹீரோ அந்த பப்பில் வந்துட்டு வின்சென்ட்டுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். கால் பிக்கே பண்ண மாட்டார். ஏன்னா அங்கே ஒருத்தன் வேம்பயர் இருக்கான்ல அவனை டீல் பண்ணிருக்கதால அப்படியே ஹீரோனை காட்டினா அப்படியே வேம்பயரை பார்த்துன்னா அவன் கண்ணிலேயே சிக்னல் கொடுத்துன்னா அவன் அப்படியே மெய் மறந்து அவன் கூட போயிடுவான். அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணி பின்னாடி இருந்துட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே வயிற்று கீழே எல்லாம் கையை கொண்டு போவான். இதெல்லாம் பெட்ரூமில் பண்ண வேண்டிய வேலை. அதை அப்படியே விஷுவலாக வேற காட்டான். அப்புறம் ஹீரோனோட ஸ்கிரிப்டை தூக்கி அவள் தொடையில் கையை வச்சு நசிக்கிட்டு அப்படியே காலை சுற்றி அப்படியே ஒரு ரோலிங் பண்ணுவான் பாரு. செம்மையாக இருக்கும் இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது அடாடா என்னடா படத்தை எடுத்து வச்சுருக்கான், பெட்டில் காட்ட வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் காட்டிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு மொட்டை வந்துட்டு எங்கள் பொண்ணுங்களை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தள்ளிட்டு போவான். நடுவில் அந்த மொட்டையே தூக்கிடுவான் வேம்பயர். அப்படியே கரண்ட் ஆஃப் ஆன் அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோனை தூக்கிட்டு அந்த வேம்பயர் அங்கேருந்து போவான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வேம்பயரை மாதிரி இருப்பான். முடிச்சான் சீக்கிரமாக வாடா முடிஞ்சால் வந்து காப்பாற்று பார்க்கலாம். ஹீரோ வின்சென்ட் வீட்டுக்கு ஓடி வந்து சார் சீக்கிரமாக வாங்க சார் இல்லைன்னா அவன் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி அங்கே பார்த்தா
ஹீரோனை கடத்திட்டு போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியே முடிச்சிருவான். வின்சென்ட் அப்போனா பழைய பாக்ஸ்லாம் தூக்கிட்டு இது என்னப்பா அப்படின்னு, இதான்ப்பா டூல்ஸ், வேம்பர் இதை வச்சு தான் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா பின்வாசல் வழியாக போகலான்னா முன்வாசல் தந்து வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடாது. நம்மளுக்கு குவான்டடாக கூப்பிட்றதுன்னு நீங்கள் பயந்துட்டு இவங்க டோர் ஓப்பன் பண்ணதான் அந்த ஸ்டெப்பில் வேம்பர் தான் நிற்கும். உடனே வின்சென்ட் அவரோட கையில் இருக்க சிலுவை எடுத்து காட்டுவார், வேலைக்காகாது. ஆனால் ஹீரோ தன்னோட சிலுவை எடுத்து காட்டினாலும் வேம்பர் பயப்பட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா என்ன ஆகுனா, இந்தாங்க என் மச்சான்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அந்த அடியால் விட்டு அவங்க வேம்பர் எஸ்கேப். வின்சென்ட் இப்போ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோட வீட்டுக்கு போனால் அங்கே அவங்க அம்மா இருப்பாங்க. பார்த்தா அவங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு வெளியே போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு வேம்பர் இருப்பான். அவனை பார்த்து நான் பயந்து ஐயோ நம்மளாம் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வின்சென்ட் புலம்பிட்டு வேம்பேரை மாறின பையன் இப்போ ஓனாய மாதிரி இவரை விரட்டிட்டு இருப்பான். அவர் ஓடி போகும்போது ஒரு டேபிளில் கீழே விழுந்து அந்த டேபிளில் ஒரு ஷார்ப்பான ஒரு பீஸ் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே விழுந்திருப்பார். பறந்து வந்து அந்த ஓனாய் இவரை கடிக்க வரும்போது இவர் அந்த ஷார்ப்பான வெப்பனை வச்சுட்டு அதோட வயிற்றில் குத்திட்டு இவர் அங்கேயே விழுந்துருவார். அது ஒரு லைட்டு மேலே பட்டு கீழே விழுந்துடும். கீழே விழுந்து ஓனாய் உயிரோட இருக்கா இல்லையான்னு வின்சென்ட் பார்க்கும்போது பார்த்தா அது டெட் பாடியாக வந்துட்டு அப்படியே உருமாறிட்டு இருக்கும். கீழே வந்து பார்க்குறதுக்குள்ள அது மனுஷனாக மாறி இருக்கும். அந்த ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ இருப்பான், கொடூரமாக ஓனாயாக இருப்பான். அவன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மனுஷ உருவத்தில் வந்து இப்படி பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடும். ஹீரோனை அடிச்சு வச்சிருக்க ரூம்க்கு ஹீரோ ஓடி போயிட்டு பார்த்தா அவள் வந்துட்டு வேம்பேரா மாதிரி இருப்பாள். இதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டு இருந்தோன்னே திடீர்னு வின்சென்ட் உள்ளே வந்துட்டு ஹீரோ காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த சிலுவையை காட்டி ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடும். இதுக்கப்புறமா ஸ்டெப்பில் பார்த்தா வேம்பேரோட அடியால் இருப்பான். வின்சென்ட் என்ன பண்ணாலும் பக்கத்தில் வராது, வந்தால் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது கேட்காம அவன் பாட்டுக்கு அடியால் பக்கத்தில் வருவான். ஷூட் பண்ணி கீழே போட்டால் சரி ஆளை முடிஞ்சான் அப்படின்னு பார்த்தா அவன் மறுபடியும் எந்திரிச்சு விடுவான். அவன் மனுஷனே கிடையாது. அதுக்கப்புறம் ஷூட் பண்ண பார்த்தா உடம்புல இருந்துட்டு அப்படியே அருவி மாதிரி பச்சை கலரில் ரத்தம் ஊற்றுவான். இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு ஹீரோ என்ன பண்ணான்னா கையில் வச்சுருக்க ஷார்ப்பான ஒரு வெப்பனை வச்சுட்டு அவனை நெஞ்சிலே குத்திடுவாங்க. மறுபடியும் அருவியாக ரத்தம் ஊற்றி முகம்லாம் அப்படியே மெழுகு மாதிரி வரைஞ்சி ஓடும். முதல்ல பச்சை ரத்தமாக வந்தது, இப்போ பார்த்தா மண்ணாக கொட்டுது. அதுக்கப்புறமா அந்த டெட் பாடி கீழே விழுந்துடும். இதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க போயிருப்பான். இப்போ வெளியே பில்டிங் ஃபுல்லாக புகையாக வந்துட்டுருக்கும். ஹீரோனை பார்த்தா இன்னும் நார்மல் ஆகாமல் வேம்பர் மோட்டில் தான் இருக்கும். ஹீரோயின் ஒரு பக்கம் வேம்பரை மாதிரி ரூமில் மாட்டிகிட்டு இருப்பா. அதே டைமில் பார்த்தா இந்த ஒரிஜினல் வேம்பர் என்ன பண்ணோன்னா கண்ணாடியை உடச்சிட்டு வின்சென்ட் ஹீரோயின் அட்டாக் பண்ண பாஞ்சு வருவான். ரெண்டு பேரும் எஸ்கேப். ஃபஸ்ட் டைம் வின்சென்ட் சிலுவை காட்டும்போது சாகாத அந்த வேம்பர் என்னன்னா இப்போ பயப்பட ஆரம்பிச்சிடும். என்னென்னா சிலுவை கையில் பிடிக்கும்போது உண்மையான கடவுள் பக்தியோட பிடிச்சா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது இந்த சீனில் காட்டும். வேம்பர் இப்போ என்னன்னா பேட்மேன் மாதிரி அப்படியே காஸ்டியூம் மாற்றிட்டு அப்படியே பறந்து போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கடைசியில் வின்சென்ட் மேலேயே பாஞ்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், உன்னை வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வவ்வாலா மாதிரி அவர் மேலே வந்து விழுந்து வின்சென்ட் கழுத்தை கடிச்சிருக்காக ட்ரை பண்ணிருக்க வேம்பர் நடுவில் நம்ம குறுக்க வந்து நம்ம ஹீரோ கையை விட்டுருவார். அவர் கையை கடிச்சு விட்டு அந்த வேம்பர் அங்கே ஓடி போயிடும். அந்த வவ்வால் மேலே கொஞ்ச நேரத்தில் வந்து வெயில் பட்டோன்னா அது சூடு தாங்காமல் அவர் விட்டுட்டு அங்கே வந்துட்டு பறந்து போயிடும். இதை பார்த்து வின்சென்ட் என்ன சொல்லலாம், டே சீக்கிரமாக வா, இங்கே தான் அதோட சவப்பட்டி இருக்கும், அந்த சவப்பட்டியில் போய்ட்டு இப்போ உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஹீரோ கூப்பிட்டு வந்தோன்னா பார்த்தா அங்கே மாடல் லேடி வந்துட்டு பேயாக உருவாருன மாதிரி அந்த வேம்பேர் வந்து உருவத்தில் வந்திருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவோன்னா சிலுவையை எடுத்து காட்டினா அது பயந்து போய் விடும். பார்த்தா மறுபடியும் ஹீரோ மேலே பாஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியே தீரோம். நான் மேலே கழுத்தெல்லாம் கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமாக ரெண்டு பேர் படுத்து உருண்டு கட்டிப்பிடிற பாட்டெல்லாம் பாடி. இந்த கேப்பில் நம்ம வின்சென்ட் ஐயா என்ன பண்ணுவான்னா வேம்பேரோட சவப்பட்டியில் போயிட்டு நெஞ்சிலே வந்துட்டு ஒரு ஆணி அடித்த மாதிரி ஒரு மரக்கட்டையை சொறி வச்சுட்டு பாரு. அந்த வேம்பேரை எந்திரிச்சு அந்த மரக்கட்டை வெளியே எடுத்துட்டு வின்சென்ட்டை போடுறதுல பார்த்தா நம்ம ஹீரோ வெளிச்சத்தை காட்டினோன்னா வெயில் பட்டோன்னா அந்த வேம்பேர் பறந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். நம்ம ஆளுங்க அந்த ஆட்டிக்கு அதான் மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டியிருப்பாங்களா, அதில் கோட்டெல்லாம் உடச்சி எல்லா வெயிலும் அந்த வேம்பர் மேலே படம் வச்சு எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆரமாக பண்ணிவிடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க மேலே அந்த வேம்பேர் போயிட்டு அவங்க நார்மல் கேர்லாக மாறிடுவாங்க. அப்புறம் 3 பேர் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிவி ஷோ பண்ணுறக்கா வின்சென்ட் போயிடுவார். நம்ம ஹீரோயின் 2 பேர் பெட்டில் குச்சோலாக வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் பக்கத்து வீடு ஜன்னலை பார்ப்பாரு. அப்படியே 2 கண் லைட் எரியமாக காட்டி நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன படம் வேணுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் கூட நான் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் போடுவேன். தேங்க்யூ. படத்தோட ஓப்பனிங்கில் இதோட ஃபஸ்ட் பார்ட்டோட கதை எங்கே முடியுது, கிளைமேக்ஸ் அதெல்லாம் அப்படியே நமக்கு விஷுவலாக காட்டிட்டு இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் நமக்கு காட்டிட்டு இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் நடித்த ஹீரோ தான் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்லேயும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பேரும் ஃப்ரைட் நைட்டு. டாக்டர் அப்போ நான் வேம்பேரை கொண்டதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு, எல்லாம் ஒரு இல்யூஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் தட்டி அனுப்பி விட்டுருவார் அந்த சைக்காட்டிஸ்ட். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அவ்வளோதான் கொண்டே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன்னா ஹீரோ மறைச்சிட்டு அங்கே வந்து கிளம்பிடும். அவனுக்கு தாடி புதற மாதிரி வளருது, நமக்கு தான் வளரவே மாட்டேங்குது
மாட்டேங்குது அப்படின்னு பேஸ்ட்டை ஷேவ் பண்ணும்போது கழுத்தில் அறுப்பு போட்டு அதை ஒரு பேண்டேஜ் டிவி ஷோவை காட்டுறாங்க. அதில் மிஸ்டர் வின்சென்ட், அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துருப்பார்ல வேம்பயர்லாம் அடிச்சு காலி பண்ணார், அவரோட டிவி ஷோ போயிட்டுருக்கு. இந்த ஆளுக்கு இனிமேல் டிஆர்பி இல்லைப்பா, இவனை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லி டிவி ஷோவில் வந்துட்டு அனுப்பி விட்ருவாங்க. அதே டைமில் ஹீரோயின் அவரை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா அவரும் பாட்டுக்கு ஹீரோ வழக்கம் போல் பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பாரு. வழக்கம் போலவே இப்போவும் வந்து சவப்பெட்டி தூக்கிட்டு 4 பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. என்னையா இது போகாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோயின் குஜாலாக இருக்கா லிஃப்ட்டில் போயிட்டுருப்பாங்க. அங்கே ஓரக்கண்ணில் பார்த்துட்டே ஒரு 4 பேர் அப்படியே ஹீரோ தாண்டி போவாங்க. இதை பார்த்துன ஹீரோ ரிசப்ஷனில் உட்காந்துட்டு அப்படியே முறைச்சி பார்ப்பான். லிஃப்ட் அங்கே இந்த கூட்டத்தில் ஒரு வேம்பயர் கேர்ள் இப்போ ரொம்ப செக்ஸியாக இருப்பா. இவன் அடுத்த சீனில் என்ன பண்ணணும்னா ஹீரோயின் 2 பேர் பிட்டு படம் பார்த்துட்டு வந்தோமா அவங்க பாட்டு செய்கையே கார் உள்ளே வச்சு பண்ணிட்டுருப்பாங்க. இந்த காருக்கு மேலே அந்த பிட்டு படம் நடிகை மாதிரியே படுத்திருப்பான் அந்த வேம்பயர் கேர்ள். ஹீரோயின் வாயிலேருந்து தேனாக ஊற்றுற மாதிரி அவள் உதட்ட உறிஞ்சி எடுத்துகிட்டு இருப்பான் ஹீரோ. ஒரு கடத்தில் பார்த்தா திடீர்னு ஹீரோயினுக்கு பதிலாக அந்த வேம்பயர் கேர்ளோட ஃபேஸ் வந்துடும். அப்பவும் விடாமல் உறிஞ்சி எடுத்துகிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் ஷாக்கான அவள் தள்ளி விட்டுரும். போதும் நீ ரொம்ப உரியிற அப்படின்னு. அப்படியே ஹீரோயின் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் போயிருப்பான். அங்கேருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் ரூம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அதை ஃபாலோ பண்ணியே ஒருத்தன் போயிருப்பான். அவன் பார்த்தா கருப்பாக இருப்பான், முடியெல்லாம் கலரிங் பண்ணியிருப்பான். அந்த வேம்பயர் ஸ்கேட்டிங்கில் தான் வருவார். அவர் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு சொல்லுன்னு வந்துட்டு இவ கழுத்தில் அறுப்பு போட்டு அவள் சோழியை முடிச்சு விட்டான். அப்படியே இன்னொரு வேம்பயரை காட்டுறாங்க. அவன் எப்படின்னா லேடிஸ் ஹாஸ்டல், அதே ஹாஸ்டல் முன்னாடி பக்கத்தில் ஒரு ஜன்னலை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்க பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டு அப்படியே நடந்து வருவாங்க. இவனும் அந்த முகப்போத்துலேயே அப்படியே மாடியை பார்த்துட்டு மாடிப்படியில் இவர் வந்துட்டு பள்ளி மாதிரி ஏறி வருவான். அங்கே ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு ஜன்னலோரம் பார்த்துட்டு இருக்கு. என்ன இது ஜன்னல் திறந்துருக்குன்னு ஜன்னலை மூடுவான். இவன் கையோ நகம்லாம் அப்படியே சதற மாதிரி இந்த சீனை காட்டுவாங்க. அப்படியே பொத்துன்னு அந்த ஓனாய் மனுஷன் கீழே விழுந்து. இந்த வேம்பயர் டீமில் 4 பேர் இருந்தாங்களோ அதில் ஒருத்தன் தான் இந்த ஓனாய் மனுஷன். இவன் கீழே விழுந்துன்னா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னா இப்போ அப்படியே ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அவன் அந்த வேம்பயர் கேர்ள் இருக்கால அவள் ஹீரோ தேடி வந்திருப்பான். அவன் வந்துட்டு அப்படி வர்ற சவுண்டு கேட்டுன்னு யாரோ வர்றாங்களோன்னு பார்த்து இங்கே சார்லி இருக்கானா அவன் ஒரு வெஜ்ஜின் பையன் அப்படின்னு. நானும் வெஜ்ஜின் தான் மேடம், பட் நீ சார்லி இல்லையே அப்படின்னு. இல்லை உங்களுக்கு எது வேணும் அதை சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படின்னு. ஓ எது கேட்டாலும் தருவியா அப்படின்னு கேட்டு சரி லைட் இருக்கா அப்படின்னு. ஏதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உள்ளே வந்து நிற்பான். உள்ளே வருவான் லைட் இருக்கும். சரிப்பா நீ வெஜ்ஜினா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணேன். எப்படி மேடம் அப்படின்னு. சரிவா ஹக் பண்ண அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி கிஸ் அடிச்சுட்டே 2 பேரும் ஒரு மோகத்தில் மூடு மாதிரி இதில் மீறி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கே மூடு வர்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா 2 பேர் உதட்ட கல்வி இழுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணான்னா ஹீரோட கழுத்தில் இருக்க பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணி விடுவோம். அப்படியே அந்த வேம்பயர்களை அவன் ஹீரோ கழுத்தில் இருக்கிற அந்த அறுப்பில் இருந்துட்டு அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துகிட்டு இருப்பான். ஹீரோ வேற மெய்மறந்து எல்லாத்தையும் வாரி கொடுக்குற மாதிரி ஹக் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ ஒரு கடத்தில் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக கடிச்சு இழுத்துட்டு இருப்பா. ஹீரோ அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு முடிச்சுப்பான். ஐயோ வேம்பயர் நிஜமாவே கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கதவை திறக்கும்போது சிலுவை எடுத்து காட்டினா அங்கே ஹீரோயின் வந்து நிற்கும். ஹீரோ ரூமுக்கு வந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணிட்டுருப்பா. ஹீரோ ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறதால அவன் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்தில் கிஸ் பண்ணலாம் பார்த்தா அவன் கழுத்தில் வந்துட்டு பிளட் லீக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பிளாஸ்டிக் ஒட்டி ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். இப்போ அந்த ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வந்து ஒரு பொண்ணை போட்டுட்டாங்கன்னா அவளோட பணத்தை தூக்கிட்டு வந்துட்டு இங்கே இந்த வேம்பயர் லேடிட்ட காட்டிட்டு இருப்பான். இவ தான் நான் கொண்டு வந்து டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் அதில் 4 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் இருப்பான். அவன் ஈஸிலாக சாப்பிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகிறேன் இந்த டைமில் வந்து சேர்ந்துருன்னு ஒரு அட்ரஸை கொடுத்துருப்பான். ஹீரோ என்னன்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். வீட்டில் அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லாம மச்சான் அவன் கோட்டை எடுத்துகிட்டு போகிறான்டா அப்படின்னு சொன்னோன்னா சர்ரா என்ன டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டு ட்ராமாவுக்கு டைம் ஆச்சுன்னு ஓடி போயிட்டு இருப்பான். அப்படியே ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்டு கோட் வாங்கலாம். அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு ரவுண்டு கட்டி இந்த 4 வேம்பயர் குரூப்ஸில் நின்று பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் காரில் ஏறி அவன் ஃப்ரெண்டு போயிடுவான். இதை பார்த்துன்னு ஹீரோ என்ன பண்ணோன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கா போயிடுவான். இங்கே ஹீரோன்னு ஒரு பக்கம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு அந்த கார் வந்து ஒரு ஹோட்டல் வாசல் நிற்கும். ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அந்த ஹோட்டல் வாசல் மாடியை பார்த்துட்டே இருப்பான். அங்கே ஒரு ரூமில் வந்து லைட்டரே பார்த்துன்னா சரி அந்த ரூமுக்கு எதிரில் போய் நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடிக்கு ஸ்ட்ரெயிட்டில் ஹீரோ போயிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினை இன்னொரு போனையை சுற்றுறாவும் வந்துட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணி அந்த ட்ராமாக்குள்ளே ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போன மாடிக்கு எதிர் மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜன்னலில் 2 வேம்பயருங்க அவன் கழுத்தை கடிக்கிறது அவன் தொடைய கடிக்கிறதுமா இருக்கும். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே ஹீரோ அப்படியே மெய் மறந்து பார்க்கும்போது அங்கே இருந்துட்டு அந்த வேம்பயர் லேடி ஹீரோவை பார்த்துட்டு அடுத்து நீதாங்கிற மாதிரி இவனை ஒரு மார்க்கமாக பார்க்கும். அதுலேயே உசாராயிட்டு அங்கேருந்து ஓடி போய் அங்கேருந்து தெரிச்சு ஓடி போன ஹீரோ டேரெக்டாக மிஸ்டர் வின்சென்ட்டை பார்க்க போயிருப்பான். அவர் என்னப்பா நான் தொழிலெலாம் விட்டேனேன், நம்ம பண்ணுறது தான் ஊரில் எவனுமே நம்புறது இல்லையா, அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கணும்னு நான் விட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட டிவி ஷோவிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு. சரி நான் உங்கள் வெப்பன்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிப்பேன். சரி நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட
ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பார். அங்கே பார்த்தா அந்த வேம்பர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா என்ன பண்ண வேம்பர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா என் ஃப்ரெண்டு இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு எங்கே கடிச்சிருக்குன்னு போய் பார்த்தா அங்கே கடிச்ச தடமே இருக்காது. இதனால ஹீரோ ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது இவனை தான் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே கருப்பாவளம் கையை பிடிச்சிட்டு அந்த வேம்பர் கேர்ள் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருப்பா. இதை பார்த்துன்னா ஹீரோக்கு மூடாயிடும். அவளும் ஒரு பக்கமாக வந்து அப்படியே பிரபுதேவா காஜலாவே 2 பேரும் எல்லாம் மீறி பழக ஆரம்பித்த மாதிரி அப்படியே பாட்டத்துலேயே எல்லாத்தையும் காட்டிடுவாங்க. இதுக்கப்புறமா இங்கே பார்க்கும்போது நமக்கே முடியும். அதே டைமில் அப்படி திடீர்னு பார்த்தா வேம்பரை மாறுற மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்கலாம் தெரிச்சு விடுவான். மிஸ்டர் வின்சென்ட் பார்த்தா எவனுமே தெரிச்சு விடாமல் கை தட்டிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வாய்க்கிட்ட அப்படி கையை கொண்டு போயிட்டு அப்படி கை நீட்டுறான். அது பார்த்தா பல்செட்டு தனியாக வர்ற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே மிஸ்டர் வின்சென்ட் வந்து ஹீரோட்ட சொல்லுவா, இப்போ டவுட்லாம் கிளியராப்பா, அவங்க ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் தான், அதனால தான் தத்ரூபமாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சிரிச்சுட்டு ஓகே எல்லா டவுட்டும் கிளியர், நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். மிஸ்டர் வின்சென்ட் மட்டும் வழக்கம் போல் அவர் பாக்கெட்டில் வச்சுருக்க அந்த மிரரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே 2 பேர் ஆடுறது கண்ணுக்கே தெரியாது. அப்போ தான் அவர் கன்ஃபார்ம் 2 பேர் வேம்பயர் போல இருக்குன்னு தெரிஞ்சு அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சு. மிஸ்டர் வின்சென்ட் படியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இதில் வந்து அந்த வேம்பயர்கள் வந்து நிற்பா. என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேங்க, என் ஆட்டத்தை பார்க்க விரும்பலையா அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் ஆடின வரையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஐயோ இந்த சிலுவையெல்லாம் காட்டாதுங்க, நான் பயப்பட மாட்டேன், இதெல்லாம் காட்டி தான் என் அண்ணனை பயமுத்தியே கொண்டுட்டீங்க அப்படின்னு. யாரும் அண்ணன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொண்டீங்கெல்லாம் வில்லனை, அவன் தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேம்பயர் வவ்வால மாதிரி பறந்து. இப்போ வந்துட்டு அந்த ட்ராமாலேருந்து வெளியே ஹீரோயின் வந்துட்டு இருப்பா. கூடவே அந்த ஓனாய் மனுஷனும் வந்துட்டே இருப்பான். அவனை பார்த்தா ஒரு நாய் குலைச்சிட்டே இருக்கும். டக்குன்னு இவன் ரியல் பேச காட்டுன்னா அந்த நாய் மறந்து ஓடிட்டோம். அப்படியே அந்த வேம்பயர் கேங்கில் இருக்க அந்த ஈசல் பிடிக்கும். அந்த கேட்பான், என்ன மச்சான் இன்னுமா அவளை முடிக்கல அப்படின்னு சொல்லி. இன்னும் டைம் இருக்குடா, அவள் கூட லவ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து படையில் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரூமுக்கு அந்த வேம்பயர்கள் வந்து வழக்கம் போல் ரத்தத்தை ஸ்டாப் போட்டு புரிஞ்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே மிஸ்டர் வின்சென்ட்டை காட்டினா அவர் பயத்திலே வந்துட்டு அவரை சுற்றி மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு எப்படா இவன் கிடைப்பான் அப்படின்னு ஹீரோ கால் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோ கால் எடுக்க மாட்டான். அதனால ஹீரோ போகிற பார்க்குக்கு போனால் அங்கே ஹீரோயின்ட்ட கடலை போட்டு உட்காந்துருப்பாங்க. மிஸ்டர் வின்சென்ட் என்ன பண்ணோன்னா அவரோட டிவி ஷோவில் போயிட்டு தனக்கான ப்ரோக்ராம் எங்கே கேட்டால் நாங்கள் வேற ஒருத்தவங்க சூஸ் பண்ணுறோம், இனிமேல் நீ கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர் ஷாக்கில் ஹீரோ மிஸ்டர் வின்சென்ட்டை அலர்ட் பண்ணிட்டு போவார். அந்த பொண்ணு நிஜமே வேம்பயர் தாடா, நீ போனதுக்கப்புறம் நான் மிரர் வச்சு செக் பண்ணாண்டா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் அப்படியே ஷாக்கில் இருப்பாங்க. ஹீரோயின் போயிட்டு லைப்ரரியில் போயிட்டு ட்ராகுலா பற்றின புக் எடுத்து படி. ஹீரோ இப்போ என்ன பண்ணுவான்னா அந்த வேம்பர்ஸ்லாம் தங்குற வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வேம்பயர்லாம் வச்சுருக்க சவப்பெட்டி இருக்கும். அங்கே போயிட்டு அந்த வேம்பரோட நெஞ்சிலேயே வந்து ஆணி அடிச்சுன்னா சரியாயிடும், இவங்களாம் சாவடிச்சுலாம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிருப்பான். அங்கே ஈசல் பிடிக்கலாம் பார்த்தோன்னா ஹீரோ ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த வேம்பர் கேர்ளோட சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணான். அவன் டக்குன்னு கணத்து வந்தோன்னா அப்படியே மெய் மறந்து ஹீரோ அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வந்துடுவான். ஹீரோயின் லைப்ரரியில் உட்காந்து நிறைய ட்ராகுலா பற்றி புக்கு படித்ததால் அவளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்துடும். இப்போ ஹீரோவை கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே லைப்ரரியில் உட்காந்துருக்கும்போது அதே டைமில் அந்த பையன் வந்துடுவான். யாருன்னா அந்த ஓனாய் மனுஷன். அவன் வந்துட்டு ஹாய் அப்படின்னு தோலில் கை வைக்கும்போது அப்படியே வேம்பயர் மாதிரி கை மாறும். அவள் திரும்ப நார்மல் மனுஷனாக கை எத்தனை மணிக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் 9 o'clock, அதுவும் என் பாய் ஃப்ரெண்டு வந்து நான் ஃப்ரீ இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு வந்துடும். அதான் நம்ம ஹீரோ உள்ளே வர்றது பார்த்தோன்னே இந்த ஓனாய் மனுஷனுக்கு காண்டாயிடும். சரி நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளே இவங்க 2 பேர் கிஸ் அடிச்சுட்டு இருக்க பார்க்கும்போது அவன் மறைஞ்சிருந்து பார்ப்போம். லைப்ரரியில் ஹீரோயின் கூட உட்காந்த ஹீரோ என்ன பண்ணுவோன்னா கொண்டு வந்த மினி டெலிவிஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு டிவி மாதிரி ஓடிட்டுருக்கோம். அதில் இந்த வேம்பயர் ஓட்டுற டிவி ஷோ போயிட்டுருக்கோம். அதில் மிஸ்டர் வின்சென்ட்டுக்கு பதிலாக அந்த வேம்பயர் கேர்ளே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருப்பா. இதை பார்த்து டிவி ஷோ நடத்துறவங்க என்னடா அது நிறைய வேம்பயர்மா கழுத்தெல்லாம் கிழிச்சு ரத்தமாக வருது ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு டிவி ஷூட் பண்ணிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா புகையில இருந்துட்டு அவள் வெளியே வருவான். பார்த்தா ஒரு ரத்தக்கரை கூட இருக்காது. இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கவங்க அடடா என்ன தத்ரூபமான நடிகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே பார்த்தா அங்கே புகை மூட்டிலேருந்து மறுபடியும் புகையில இருந்துட்டு அவர் ரத்தமாக தெளித்து மூஞ்சிலெல்லாம் தேய்ச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு தலை கேராயிடும். அடடா உனக்கு ரத்தத்தை பார்த்து ஆகாது போல இருக்கு அப்படின்னு. சரி வெயிட் பண்ணு, நான் வந்து தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டு வந்தேன். இங்கே ஓனாய் மனுஷன் குறுக்க வந்துட்டு விடமாட்டான் ஹீரோனை. என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக எழுதினா எவன் கூட இருக்கியே அப்படின்னு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்க. ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே வந்துட்டு ஓடி போயிட்டு இருப்பான். இவன் முழு ஓனாயாக மாறிட்டு அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கடத்தில் கீழே விழும்போது ஹீரோயின் கையில் ஒரு ரோசா பூவோட விழுந்திருப்பான். அந்த ரோசா பூவை எடுத்து அவன் வேம்பரோட வாயிலே சொருகி வச்சிருவான். இது என்னென்னா இது ஒரு கெமிக்கல் டைப் ஆஃப் பூ. இது பட்டோன்னா அவன் வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கே இருந்துட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகும்போது இங்கே டிவி ஷோ ரூமை காட்டுறான். இந்த வேம்பயர் கேர்ள் பண்ணுற டிவி ஷோவை பார்த்து மிஸ்டர் வின்சென்ட் கடுப்பாயிட்டு அந்த டிவி ஷோ ரூமுக்கே போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இவளை விட்டா இருக்கவெல்லாம் காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கையில் இருக்க வெப்பனை வச்சுட்டு அவளை குத்துறக்கா ட்ரை பண்ணால் அங்கே இருக்கவங்கலாம் மிஸ்டர் வின்சென்ட்டை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சேர்த்துருவாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்டர் வின்சென்ட்டை விசாரிச்சு இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, சரியான பைத்தியம் சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஹீரோயினை கொண்டு போயிட்டு சேர்த்துருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வேம்பயர் இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறதால ஹீரோயின் எல்லாரையும் உள்ள தள்ளிடுவாங்க. இப்போ என்ன ஆகுன்னா ஹீரோயின் மட்டும் வெளியே வந்திருப்பா. அதுவும் அந்த டாக்டர் ஒருத்தர் சைக்காட்டிஸ்ட் இருப்பார்ல அவர் ஹீரோயினை ஜாமீன் கொடுத்து வெளியே கூப்பிட்டு வந்திருப்பார்.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்து அவர் வேம்பேரை மாதிரி இருப்பார். ஹீரோயினை கடிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோயின் தண்டாளம் பக்கமாக ஓடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கட்டை கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த ஆள் மேலே அடித்து அதுக்கப்புறம் அது ஒரு ஷார்ப்பு கட்டையாக மாறிடும். அதை எடுத்து அவர் நெஞ்சில் சொல்லிடும், இந்த ஃபார்மா பொண்ணு உனக்கு மூடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரக்கூடிய இப்படி குத்தக்கூடாது, வேம்பேர் காலி பண்ணால் இப்படி குத்துனா அவருக்கு அவராகவே அழுத்தி குத்தியே இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வந்துடும். ஹீரோயின் அந்த டாக்டரோட ஐடி கார்டை எடுத்துகிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறமா யாருமா நீங்கள் கேட்டால் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நர்ஸ்ட்டை டாட்டா காட்டிட்டு மிஸ்டர் வின்செட்டை கூப்பிட்டு வெளியே வரலாம் பார்த்தா இங்கே மிஸ்டர் வின்செட்டோட பரம ரசிகர்னு ஒருத்தன் தரையை தேய்ச்சிட்டு இருப்பான். அவன் கையில் இந்த ஐடி கார்டு கிடச்சி அந்த ஐடி கார்டை நர்ஸு கிளவி பிடிங்கி மேலே இடத்துல கால் பண்ணி சொல்ல போகிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நம்ம லூசு பையன் என்ன பண்ணான்னா தலையில் ஒரு பக்கெட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆணை அடிச்சு விடுவான். இதனால எல்லா டோரும் ஓப்பன் ஆகிட்டு பைத்தியங்கள்லாம் தப்பிச்சு ஓடும். மிஸ்டர் வின்செட்டை கூப்பிட்டு ஹீரோனும் வெளியே போயிடும். இந்த கேப்பில் வேம்பயர் கேர்ள் என்ன பண்ணுவான்னா ஹீரோக்கு ஜாமீன் கொடுத்து அவளோட இடத்துக்கே போயிட்டு அவங்க கூட குடியெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பான். மிஸ்டர் வின்செட்டும் ஹீரோனும் அந்த வேம்பயரை காலி பண்ணுறக்கா டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வேம்பயர் இருக்க பில்டிங்க்கு வந்துருப்பாங்க. அரமயக்கத்தில் அந்த ஹீரோ எந்திப்பான். கூடவே வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு வந்திருப்பான். அவனை பார்த்தனாடே இன்னுமாட உயிரோட இருக்க நீ அப்படின்னு. ஆமாம் மச்சான், எனக்கு சாவே கிடையாது தெரியுமா, நீயும் நம்ம டீமில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை காட்டினா இப்போ அவன் கழுத்தில் வந்துட்டு வேம்பயர் கடிச்ச தடம் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம மிஸ்டர் வின்செட் மருந்து அடித்து விட்டு ரத்தமாக கொப்பிடிச்சு ஹீரோ கையில் இருக்க அம்பை வச்சுட்டு மிஸ்டர் வின்செட் அட்டாக் பண்ண போவான். அதே டைமில் வெளியே ஒரு வேம்பயர் இருக்கும். அது மேலே அட்டாக் ஆகி அந்த வேம்பயர் கீழே விழுந்துடும். இப்போ மிஸ்டர் வின்செட் என்ன பண்ணுவார்னா ஹீரோ மேலே ஒரு சால்வையை போட்டு ஹீரோவை நார்மல் மனுஷனாக மாற்றி விடும். இப்போ எல்லா வேம்பயரும் ஒன்று சேர்ந்துட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சிருவாங்க. அதான் மிஸ்டர் வின்சென்ட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ, அப்புறம் ஹீரோயின். இவங்க எல்லாரையும் மாட்டிட்டு இருக்கும்போது அந்த வேம்பயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு வேம்பயர் நிற்கும். ஆப்போசிட்டில் ஹீரோ கழுத்தை பிடிச்சிட்டு இன்னொரு வேம்பயர் நிற்கும். 2 பேரும் ஒருத்தர் கிஸ் அடித்து கழுத்தை கடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஆப்போசிட்டில் இருக்கவனோட நகத்தை வச்சு பின்னாடி இருக்கவனை குத்தி வயிற்றில் வந்துட்டு நகைக்கீரல் பட்ட அந்த ஈசல் சாப்பிட்றவன் என்ன பண்ணுவான் அப்படியே பொத்துன்னு விடுவான். அவன் வயிற்றுல வந்துட்டு ஒரே ஈசலும் புழுக்களுமா வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அப்படியே அவன் ஸ்பாட் அவுட்டு. இப்போ அந்த நகைக்கீரல் உள்ளவன் ஸ்பீடாக வந்துட்டு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வரும்போது வழக்கம் போல் மிஸ்டர் வின்சென்ட் அந்த சால்வையை போற்றி விட்டு அவனை கூலாக்கி அவனோட உடம்பெல்லாம் தீஞ்சு போய் அவங்க இப்போ வந்து வேம்பயர் கேர்ள் எங்கே போனான்னு அவளை டார்கெட் பண்ணால் அவன் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறக்கா லிஃப்ட் உள்ள ஏறி தரையை கேறிட்டு இருக்கு. இங்கே ஹீரோயின் கீழே போய் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் மேலே வந்து பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு மிஸ்டர் வின்செட்டை மேலே விட்டு மிஸ்டர் வின்செட் அந்த லிஃப்ட்டுக்கு மேலே ஏறுவார். திடீர்னு அது மேலே உடச்சிட்டு அவர் கையை கீறி விட வரும். அப்படியே அவர் வந்துட்டு அங்கே இருந்துட்டு மேலே அந்த சிலுவையை காட்டணும்னா அது பொத்துன்னு அந்த லிஃப்ட்டை கிழிச்சிட்டு கீழே போயிட்டு விழுந்துடும். இது கீழே விழுந்து திடீர்னு காணாமல் போயிட்டு மறுபடியும் ஹீரோ முன்னாடி வந்து அழகான பொண்ணாக வந்து முன்னாடி நின்று கையை நீட்டி வா பொண்ணு சேரலாம் அப்படின்னு கூப்பிடும். அதே டைமில் மிஸ்டர் வின்செட் அவரோட மிரரை வந்துட்டு இது மேலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த வெளிச்சம் பட்டுனா அந்த வேம்பயரோட உடம்பெல்லாம் எரியாது. ஆல்ரெடி ஹீரோ மிஸ்டர் வின்செட் எல்லாருமே வந்து சர்ச்சில் கொடுக்குற அப்பெல்லாம் எடுத்து அந்த சவப்பெட்டியில் வச்சு செட் பண்ணிப்பாங்க. இதில் போய்ட்டு நெருப்போடு எரிஞ்சு போன அந்த வேம்பயர்கள் அந்த சவப்பெட்டி உள்ளே போவா வெடிச்சு சதுரும். இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட்டில் சொன்னால் அதுக்கேற்ற போஸ்ட் போடுவேன். தேங்க்யூ.